இது வந்து பியாண்ட் லிமிட்ஸ் என்னுடைய நியூஸ் சேனல். நான் யாரும் பார்க்குறீங்களா? என் பேர் கோகுல். நான் வந்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் மித்ரா ஆப்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இதில் இனிமேல் ரெகுலராக வந்து பிஸ்னஸை பற்றி நான் பேசலாம்ன்றதுக்காக தான் இந்த சேனலில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு கால தொழில் வாழ்க்கையில் சந்தித்த அதாவது நிறைய பிரச்சனைகள், எப்படி வந்து ஒரு தொழில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிய நாட்கள், ஸோ பணம் எப்படி வந்து ஒரு தொழிலுக்கு பணத்தை எப்படி கொண்டு வரது, இந்த மாதிரி நிறைய தெரியாத விஷயங்களை ஒவ்வொன்றா அடிபட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயத்த மக்களுக்கு சொன்னோம்னா ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாட் நோக்கம். அது சம்பந்தமாக ஒரு புத்தகமும் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அதையும் என்னுடைய சீக்கிரமாக வெளியிடலாம் இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு நான் நிறைய நம்ம இதை பற்றி பேச போகிறோம் வரக்கூடிய வீடியோஸில். அதுக்கப்புறம் வந்து புது புது விஷயங்கள் அல்லது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, ஸோ இதை பற்றிலாம் சொல்ல போகலாம். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி மட்டும் நான் இங்கே பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று டேம் அப்படிங்கிறது வந்து டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். ஸோ மொத்த சந்தையோட ஒரு அளவுனா எவ்வளவு சந்தை அளவு, மொத்தமாக ஒரு சந்தை ஒரு தொழில் பண்ணுறோம்னா அதுக்கு சந்தையில் எவ்வளவு நம்ம பொருளை எவ்வளவு பேருக்கு போய் சேர முடியும் அப்படிங்கிறது தான் டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட், இல்லைன்னா டேம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நான் இங்கிலீஷில் ஒரு பாட்காஸ்ட் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு புரியாத வேர்டு வரும், மறுபடியும் அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டேம்ங்கிறது ஒன்று. இன்னொன்று சிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டு. ஸோ இந்த டேம் பற்றி பேசும்போது வந்து இப்போ நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம். இப்போ என்னுடைய பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா திருச்செங்கோட்டில் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து ஆப் டெவலப்மெண்ட், நீங்கள் வந்து நம்ம நிறைய பேர் நம்மளுடைய ஆப்போட யூஸராக இருப்பீங்க. எங்களுடைய தமிழ் காலண்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஆப்பு. தமிழ்நாடுக்குள்ள ஒரு 36 லட்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது வரைக்கும் வந்து 2 கோடிக்கு மேலே வந்து அதை வந்து டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஜாப்ஸ் இருக்குது நிறைய. நம்ம மித்ரா ஜாப்ஸ் அந்த ஆப் வழியாக வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். மித்ரா மேட்ரிமோனி மூலமாக 1000 பேருக்கு திருமணம் வந்திருக்குது. ஸ்ரீதியா.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்லைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோர் ஒன்று இருக்குது. சரி, இந்த வெப்சைட் இருக்குது, ஆப் இருக்குது. தென் அதெல்லாம் இப்போ திருச்செங்கோட்டில் ரீசெண்டாக வந்து ஸ்ரீதியாவோட ரீட்டைல் ஸ்டோர் ஒன்று ஒரு 8 months முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து மித்ராவோட பிஸ்னஸ். ஓகேங்களா? சரி, இதில் வந்து உதாரணத்துக்கு மித்ரா ஜாப்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மார்க்கெட்டிங்க. இப்போ மித்ரா ஜாப்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆப் வந்து தமிழில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது. இப்போ நம்ம தமிழ் ஆப்பை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ நான் அந்த ஆப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வருது. ஸ்டார்ட் பண்ணது ஏன்னா 2017 ரிலீஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதில் நான் கரஸ்பாண்டாக இருந்தேன். ஒரு பெயின் பாயிண்ட் மூலியமாக தான் வந்து நான் இந்த ஆப்பை பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ரீசனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் காலேஜுக்கு அந்த பாலிடெக்னிக்காக வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தியில் ஒரு விளம்பரம் கொடுக்குற வாங்கிட்டு போனேன். யாரும் வரல. சரி, எனக்கு ஏன்னா அர்ஜென்ட்டாக தேவை, அக்கௌண்ட் இருந்த அக்கௌண்டன்ட் நின்றுட்டாரு. அடுத்த வாரம் வரைக்கும் கொடுக்குறேன், யாரும் வரல. அதுக்கு அடுத்த வாரம் கொடுக்குறேன், அப்போல்லாம் ஒருத்தர் வந்தார். ஸோ அவரும் எப்படி வந்தார் அப்படின்னா அவரும் வந்து இப்போ திருச்செங்கோடு எங்களுக்கு வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், இங்கே இருந்தால் யாரும் வரல. அவங்களுடைய சொந்த ஊர் அருப்புக்கோட்டை. அவங்க ஒய்ஃப் வந்து நாமக்கல் ஜிஹெச்சில் நர்சிங் கிடைச்சதுனால அவர் ஃபேமிலியை விசிட் பண்ணிட்டு வந்தார். அது மூலியமாக ஒருத்தர் வந்தார். இப்படிதான் ஒரு 3 தடவை நான் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவையும் ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி 15000 ரூபாய் செலவு பண்ணி வரணும் இருந்தார். இதனால் வந்து இது 2013 நடந்த நிகழ்வு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து மக்களுக்கு இது இருக்கிற ஜாபை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மித்ரா ஜாப்ஸ் வந்து ஆரம்பிச்சது. பட் இப்போ நான் பேச போகிற டாபிக்கு டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் ஆர் டேம். அப்போ நம்ம ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியே டேம் வந்து என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படிதான் நீங்கள் ஆரம்பிச்சிங்களாம். நான் அப்படிலாம் ஆரம்பிக்கல. இது வந்து எதாச்சும் என்னோட பெயின் பாயிண்ட்ல இருந்து வந்து ஒரு ஆரம்பிச்ச ஒரு ஆப் மித்ரா ஜாப்ஸ். ஆனால் டேம் அப்படிங்கிறது மித்ரா ஜாப்ஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு டேம் ஓகே. இப்போ நான் தமிழில் போகிறேன். இது வந்து எந்த மார்க்கெட்டுக்கு நான் கொண்டு போகிறேன். தமிழில் போகும்போது தமிழ்நாட்டில் வந்து அந்த ஆப் யூஸ் ஆகும். தமிழ்நாட்டில் நான் யாரை டார்கெட் பண்ணுறேன்? இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாக்குடி.com வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற வெப்சைட்டு, அவங்க ஆப் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர். இப்போ நம்ம வந்து இந்த ஜாப் மார்க்கெட்டில் 3 டைப் ஆஃப் எம்ப்ளாயி கூட 3 டைப் ஆஃப் இருக்கலாம். ஒயிட் காலர்,
கிரே காலர், ப்ளூ காலர். ஒயிட் காலர்ங்கிறது வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கான ஒரு டைப்பான இது. கிரேங்கிறது ஒரு மிட் லெவல் ஜாப்ஸ். ப்ளூ காலர்ங்கிறது வந்து ஒரு டிரைவர், ஒரு டெக்னீஷியன், ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டர், இந்த மாதிரியானது. ஸோ எங்களுடைய மித்ரா ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே காலர் அண்ட் ப்ளூ காலர், ஒரு அந்த மாதிரியான டார்கெட் செக்மெண்ட் தான் எங்களுடைய மித்ரா ஜாப்ஸ் இருக்கு. அதில் எங்களோட ஸ்பெசிஃபிக் என்னன்னா அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த ஊர்லேயே வேலை வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஸோ அப்போ இந்த ஆப் வந்து தமிழ்நாட்டுக்கான ஆப்பு. இந்த ஆப்பை வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஆப் யூசர்ஸ், அதாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேட்டட் ஒரு 4 கோடி இருப்பாங்க. வயசானவங்க, இன்னும் பழைய ஃபோன் வச்சுருக்கவங்க இருப்பாங்க, குழந்தைங்க ஃபோன் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மிட் சைஸில் இருக்கோம்னா ஒரு 4 கோடி பேர் ஒரு ஆண்ட்ராய்டு ஐஃபோன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 கோடி பேரில் எவ்வளோ பேருக்கு இப்போ வேலை வாய்ப்பு தேவைப்படுது? ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10வது முடிக்கிறவங்க நமக்கு தெரியும் ஒரு 10 லட்சம் பேர் 10th எக்ஸாம் எழுதுறாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த 10 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 10 to 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருந்து ஜாப் மார்க்கெட்டுக்கு வருவாங்க ஒவ்வொரு வருஷமும். சில பேர் 10வது வருவாங்க, சில பேர் 4வது வருவாங்க, சில பேர் ஐடிஐ போயிருப்பாங்க, சில பேர் டிப்ளமோ போயிருப்பாங்க, சில பேர் வந்து இன்ஜினியரிங், சில பேர் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 லட்சம் பேர் வருவாங்க. அந்த டிப்ளமோ, ஐடிஐ, 10th +2 இதெல்லாம் முடிக்கிறவங்க ஒரு 4 லட்சம் பேர் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம்னா இவ்வளோ பேர் வந்து எவ்வளோ இயர் வந்து ஜாப் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. இவங்களுக்கான வேலை கண்டிப்பாக தேடல் இருக்கும். இதில் சில பேர் வந்து இண்டஸ்ட்ரி சென்னையில் இருக்கிறது, கோயம்புத்தூர்ல இருக்கிறது, திருப்பூர் இருக்கிறது போயிடுவாங்க. இப்போ மீதி இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி? ஸோ இவ்வளோ பேர் வேலை தேவை இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது வந்து எனக்கு இந்த ஆப்புங்கிறது வந்து இது பேர் வந்து மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து எம்ப்ளாயர் வேலை கொடுக்குறவங்களையும் எம்ப்ளாயி வேலை தேவை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் எவ்வளோ பேருக்கு வந்து எம்ப்ளாயர்ஸ் எவ்வளோ பேர் இதில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 1 லட்சம் பேர். இப்போ ஆசைஸ் வந்து ஒரு 25,000 பேர் நம்ம பிளாட்ஃபார்ம் மூலியமாக அவங்களுடைய ஜாப் லிஸ்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் 4 லட்சம் பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட். அதான் இது வந்து இப்போ இருக்கிறது. பட் இந்த மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு 4 லட்சம் பேருக்கு வந்து கண்டிப்பாக வேலை தேவைப்படும். சில பேர் வந்து சுவிட்ச் ஓவர் ஆவாங்க. ஒரு வேலையில இருந்து அடுத்தது ஹையர் சம்பளத்துக்காகவோ அது வந்து அவங்களுடைய கேரியர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ சுவிட்ச் ஓவர் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் இந்த எம்ப்ளாயி சைடில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் இருக்கும். இந்த பக்கம் வந்து 1 லட்சம் கம்பெனிஸ்க்கு, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், ஹை லெவல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து வேற மாதிரி அவங்க கன்சல்டன்ட் வச்சிருப்பாங்க, மேன்பவர் கன்சல்டன்சியோட கையில் இருக்கும், அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. இது வந்து செக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தான், அந்த பிஸ்னஸ் தான் எம்எஸ்எம்இ, அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் மார்க்கெட் சைஸ் வந்து 1 லட்சம் பேர் எம்ப்ளாயி வேலை கொடுக்குறவங்க இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 4-5 லட்சம் பேர் to 10 லட்சம் பேர் வேலை தேவை. இது எப்பவுமே கண்டினியூஸாக இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் நீங்க ஒரு புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதனுடைய மார்க்கெட் சைஸை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ இது உதாரணத்துக்கு நாங்கள் வந்து இங்கே ரீட்டைல் ஸ்டோர், இந்தியாவோட ரீட்டைல் ஸ்டோர் வந்து தொடங்குறோம். அதனுடைய டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட்னா அது திருச்செங்கோடு சிட்டியோட பாப்புலேஷன் என்னன்னு பார்க்கலாம். அது ஒரு 1,30,00,000. ஸோ அதுல இது வந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு ஷாப்பு. அப்ப அந்த ஆன்மீகத்துல ஒரு டீப்பா இருக்கிறவங்க, ரொம்ப டீப்பா இல்லாதையும் ஓரளவுக்கு ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள், ஆன்மீகத்தை டீப்பா இருக்கிறவங்க, அவங்க தான் நம்மளுடைய டார்கெட் செக்மெண்ட். அதுலயும் ஒரு ஏஜ் குரூப் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 25-30 இருந்து ஆரம்பிச்சு ஒரு 60 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் நம்ம நிறுத்துறோம் அப்படின்னா ஒரு 10,000 to 15,000 பேர் தான் நம்மளுடைய டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் வரும். சரிங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன மாதிரியான பொருள் அவங்களுக்கு தேவை, அதை எப்படி வந்து நம்ம சேல் பண்ண போறோம், அதுல இருந்து எப்படி ரெவன்யூ ஜெனரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுதான் இந்த டேம் சொல்லக்கூடிய டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். ஸோ நாம வந்து ஒரு தொழிலை தொடங்குறோம்னா நம்மளுடைய டார்கெட் கஸ்டமர் யாரு, சரிங்களா, நம்ம எந்த ஊர், ஜியோகிராஃபி என்ன, அதாவது வந்து திருச்செங்கோடு மாதிரி ஒரு சின்ன சிட்டிக்கு பண்றோமா, இல்ல கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டிக்கு பண்றோமா, இல்ல ஒரு பொங்கல் வெஸ்டர்ன் ரீஜன் சொல்றேன், இல்ல அந்த அளவுக்கு பண்றோமா, இல்ல தமிழ்நாடுக்குள்ள பண்றோமா. ஸோ அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும்னாவே நமக்கு வந்து டோட்டல் பாப்புலேஷன் சைஸ் தெரியும். அதுல நம்ம ப்ராடக்டை யாருக்கான செக்மெண்ட் பண்ணும்போது இன்னும் குறைஞ்சி வரும். ஸோ அந்த குறைஞ்சி வரதை வச்சா தான், ஏன்னா அது வந்து சில ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அது எனக்கு தேவையே இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ எப்படி வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்க்கான மார்க்கெட் சைஸை வந்து நம்ம
தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலை தொடங்கணும்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்தோடனே பிசினஸ் கொடுக்க போறாரு. பட் இட்ஸ் அ ப்ராசஸ். 2-3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆஃப் டைம்ல தான் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ஹை க்ரோத் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்சஸ்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி பண்ண முடியும். இல்லைன்னா அந்த பிசினஸ் கொஞ்சம் ஸ்லோவாக க்ரோ ஆகும். பட் இருந்தாலும் நமக்கு அந்த டேப் தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்ம வந்து கண்டிப்பா டேப்பை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அந்த பிசினஸை எங்க ஸ்டார்ட் பண்ணலாங்கிற முடிவு பண்ணுறது இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ நான் அடுத்தது கேக் சொன்னேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவை லென்த்தாக போயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அந்த கேக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.